கார்ட்டூனு இந்த மாதிரி டோரா பூஜி பார்க்கக்கூடிய குழந்தைகளா இருக்கும். அந்த குழந்தைங்க உலகத்துக்குள்ள போய் விஜய் ஒரு பிம்பத்தை கிண்டடிச்சு தான் அம்மாவையும் அப்பாவையும் இழிப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்யறாரு. அது மூலமா அழுத்தம் பண்றாருன்னா அது எப்படின்னு தெரியல. இப்ப சக்திமானுக்காக உயிரை போச்சு அந்த குழந்தைகளை சக்திமான் தருவாரா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமா மூட நம்பிக்கையை விளைக்கிற மாதிரி சீரியல் தடை செய்யலாம் சொன்னாங்க. அப்பயே 96, 98 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். இன்னைக்கு இவர் செய்யறது ஒரு மூட நம்பிக்கை தான். 13, 12 வயசு குழந்தைகளுக்கு தான் சினிமாவில் அவன் என்ன நினைக்கிறான், எலெக்ஷனை அரசியல் நிகழ்வா பார்க்கல, தேர்தல் திருவிழாவா பார்க்கல. அந்த குழந்தைங்க நம்ம தலைவர் படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, ஓப்பனிங் டே கொண்டாட்டம் செலிப்ரேஷன் மாதிரி அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி தூண்டி விடுறாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், எங்க சிஎம் ஆயிடுவாருன்னு நம்புறான். அவன் என்ன சொல்றான், மே 4ஆம் தேதி 11 மணிக்கு தெரிஞ்சிடும் நம்ம தலைவர் சிஎம் ஆயிடுவாரு, நம்ம கோட்டைக்கு போய் ஆட்டத்தை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு மனநோயாளி மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். கழுத்து அறுத்துக்குவேங்கிறான், செத்துருவேங்கிறான், அடுத்தவனை கொன்றுவேங்கிறான், புருஷனை கொன்றுவேன், குழந்தையை கொன்றுவேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களே. இது நாளைக்கு உண்மையிலே தேர்தல் முடிவில் இப்படி வந்து ஏதாவது தமிழ்நாட்டில் அசம்பாவிதம் நடந்தா விஜய் பொறுப்பாவாரா? எனக்கு தேர்தல் ஆணையத்தில் தயவு செய்து சட்ட ரீதியான விளக்கம் தாங்க. எனக்கு புரியல. நான் வந்து இப்போ ரொம்ப சராசரி மனிதனா சந்தேகம் கேட்கிறேன். நாளைக்கு தேர்தல் முடிவு வந்தவொடனே குழந்தைகளோ சிறுவர்களோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற பதட்டத்தில் பேசுறேன். அந்த குழந்தைங்க விஜயை ஆதரிச்சாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க, அது விவரம் இல்லாமல் ஆதரிக்குது. விஜய்க்கு அந்த குழந்தைங்க மேல அக்கறை கிடையாது. ஏன்னா கரூர்ல அவர் குழந்தைங்க மீது எந்த அக்கறையா இருந்தார் பார்த்தோம்ல, தனக்காக செத்தவங்களை கூட அவர் கண்டுக்கல. நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளை அப்படி பேச விட்டு வீடியோ எடுக்கிறேன்னா அந்த தாய் தப்பனுடைய அறிவு அதுக்கு மேல இருக்கு. எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பதட்டமா இருக்கு. அதை என்னால சொல்ல முடியல என்ன நடந்துரும்னு. ஸோ இப்படி தூண்டி விட்டு சக்திமானுக்கு நடந்த மாதிரி விஜய் தோத்துட்டாருங்கிற செய்தியை கேட்டு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாங்கிற பதட்டத்துல சொல்றேன். தேர்தல் ஆணைய விதிப்படி இது ஜனநாயகத்தின்படி இது சரியா தவறா, இப்படி செய்வது சரியாங்கிறது மட்டும் எனக்கு விளக்கமா சொல்லுங்க. எனக்கு தெரியல. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்றேன், விமர்சிக்கிறேன். சட்ட ரீதியா இது பேர் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இப்படி பேசுவது இப்படி தடுக்க முடியுமா? குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுக்க ஏதாவது செய்ய முடியுமா? தயவு செய்து பதட்டத்தோட கவலையோட அக்கறையோட கேட்கிறேன். கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இது புதிதா இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஏன்னா ஓட்டு போறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. யாருடைய உரிமை? ஆண், பெண், திருநங்கை, 18 வயது நிரம்பியவர்கள் ரொம்ப முக்கியம். 18 வயது நிரம்பியவர்களுக்கு நிரம்பாத கீழே இருக்கிறவர்கள் இப்படி அரசியலை தீர்மானிக்கலாமா? அப்படி அழுது அடம் பிடிச்சு மிரட்டி கெட்ட வார்த்தை பேசி இப்படி தீர்மானிப்பது தேர்தல் ஆணைய விதிப்படி வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியல. விஜய் அண்ணா ஜெயிக்கல, கட்சி வரலைங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த குழந்தைங்களுடைய நிலை என்ன, இந்த குழந்தைங்க என்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுங்கிற பதட்டம் இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைங்களை சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட வச்சிருக்கிறாங்க. அப்படியே விஜய் அண்ணாக்காவை அழுகிற மாதிரி ஒரு சீனு, ஒரு பொம்பளை பார்த்துட்டேன்னு அழுகுது, ஒரு பொம்பளை பார்க்கலேன்னு அழுகுது, என் புருஷன் கிடக்கிறான் விளக்கண்ண, என் தலைமை விஜய் தான். இதை பார்த்து பார்த்து இப்படி கேவலமா நடந்துக்கிறத நார்மலான விஷயம், இப்படிதான் பெண்கள் குழந்தைகள் கேவலமா இருப்பாங்க நார்மலான விஷயமா இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க.